ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ஒரு ஹாரர் மூவியாக அமேசான் பிரைம் வீடியோவில் வந்திருக்கக்கூடிய ஹெரிடிட்டரி படத்துடைய ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். 2018 ரிலீஸ் ஆன ஹெரிடிட்டரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து இறந்துருவாங்க. இவங்க இறந்த கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயினோட பொண்ணான 13 வயசு பொண்ணான சார்லியும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறா. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிடைப்பாங்க, ஜோனின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க சடங்கு பண்ணாங்க. அவங்க அப்படி சடங்கு பண்ணும்போது என்னுடைய பேரனை அவங்க வர வச்சாங்க. என்னோட பேரன் கூட இறந்து போனேன், என்னோட பேரன் கூட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடங்கை நம்ம ஹீரோயினுக்கு பண்ணி காட்டுறாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நம்பவே இல்லை. ஆனா அவங்க பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அது பயமாயிடுது. இதுக்கப்புறமா அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, நீயும் உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த சடங்கை ட்ரை பண்ணு, இறந்து போன உன்னோட பொண்ணு கிட்ட கண்டிப்பா நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த சடங்கை நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி தராங்க. இந்த சடங்கை வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்காரு அண்ட் அவங்களோட பையன், இவங்க 2 பேர் முன்னாடி இந்த சடங்கை பண்றாங்க. அப்போ ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ இதனால இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை சுத்தி நிறைய மர்மமான அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் இவங்க எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த மர்மமான அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் எதனால நடக்குது, இது எல்லாத்துக்குமான ஆன்சரை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலிக்கு என்னதான் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே இந்த இடத்துல நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்துடைய பாசிட்டிவ்ஸை பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ப்ராப்பரா லிப்சிங்கோட நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல்ல ரொம்ப நீட்டாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா இருந்துச்சு. படத்துல காமிச்சிருக்க எல்லா கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா நீட்டா காட்டியிருக்காங்க. படத்துடைய மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவி இருக்கு. குறிப்பா த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் வரும்போது படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா படத்துல போட்டிருக்காங்க. ஸோ படத்துடைய மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஸ்லோவாக எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படமே பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்குது. படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி த்ரில்லிங்காக சூப்பராக எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் வைஸ் ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. படம் முழுக்க அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை வச்சு இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை, அந்த ஒரு நாட்டை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிட்டு படத்தை ஸ்கிரீன் பிளேவை நல்லா கிரிப்பிங்காவே பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப நல்லாவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல வரக்கூடிய ஹாரர் எலிமெண்ட்ஸை நான் கண்டிப்பாவே சொல்லுவேன். இந்த படத்துல ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்து பழகின அதே மாதிரியான சின்ன சின்ன ஹாரர் எலிமெண்ட்ஸ் தான் இந்த படத்துலயும் இருக்கே தவிர புதுசா எந்த விதமான பயங்கரமான ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. படத்துக்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே, ஹாரர் எலிமெண்ட்லாம் செமையா இருக்கும், இது ஒரு ஹாரர் மூவி தானே அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனா படத்துல ஹாரர் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் பட்டுச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான். நீங்க ஹாரர் மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்க, அதுவும் மிஸ்டரி கலந்த சைக்கலாஜிக்கலான ஹாரர் மூவிஸ்லாம் நீங்க விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு, பிளஸ் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாவே பாருங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரைம் வீடியோல இந்த படத்தை தமிழ் டப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8 out of 10.
நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? நீங்க இந்த படத்துக்கு ரேட்டிங் குடுக்கணும்னா என்ன ரேட்டிங் குடுப்பீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நெறைய மூவிஸ உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.